ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இனிலேருந்து நம்ம ஒரு நல்ல ட்ராமா தான் பார்க்க போகிறோம். ட்ராமாவோட நேம் பார்த்தீங்கன்னா லவ் அண்ட் எக்ஸ்பெக்டட். ஸோ இந்த ட்ராமா பற்றி சொல்லணும் அப்படின்னா ஃபுல்லாக ஃபன்னு தான், காமெடி தான். நீங்கள் நல்லா விழுந்து விழுந்து சிரிக்கலாம், அந்த அளவுக்கு காமெடியாகவே இருக்கும். ஸோ இதில் லவ்வு, ரொமான்ஸு, ஸோ ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. சரி வாங்க நம்ம ட்ராமாக்குள்ளே போயிடலாம். ட்ராமாவோட ஓப்பனிங் சீன்லேயே ஒரு பொம்மையை தான் காட்டுறாங்க. அதாவது பொம்மைக்குலாம் மனுஷன் இருக்கான். அது பார்த்திங்கன்னா ரொம்பவே ஜாலியாக ஆடிக்கிட்டே வரவங்க போகிறவங்க எல்லாத்துக்குமே பேம்ப்ளெட்லாம் கொடுத்துட்ருக்கா. அப்போ பார்த்திங்கன்னா டிவியில் ஒரு நியூஸ் ஓடிட்டுருக்கு. ஸோ அந்த நியூஸ் என்னடா இது அப்படின்ட்டு அப்படியே திரும்பி பார்க்குது. அது மடியில் போட்டிருக்க அந்த கேப் மாதிரி இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையுமே எடுக்குது. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணு தான் இருக்கா. ஸோ இதுதான் நம்ம ட்ராமாவோட ஹீரோயின். அந்த நியூஸில் நம்ம ஹீரோ பற்றி தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. இவன் பார்த்திங்கன்னா ஹெச் கம்பெனி அப்படின்ற கம்பெனியிலிருந்து எல்லா ஷேரையுமே வாங்கி பெரிய ஷேர் ஹோல்டராக மாறிட்டான். ஸோ சேர்மனு அப்புறம் இவன், அதாவது பார்ட்னர்ஷிப்பில் இந்த கம்பெனி போயிடுச்சு. கம்பெனியில் இருக்கிற எல்லா விஷயங்களையும் பார்த்திங்கன்னா சேஞ்ச் பண்ண போகிறதா ஹீரோ வந்து பேட்டி கொடுத்துட்ருக்கான். இதை பார்க்கும்போது ஹீரோனுக்கு பயங்கர அல்லாயிருது. ஏன்னா இந்த கம்பெனிக்கு கீழே தான் இந்த ஸ்டேடியமே வருது போல். ஐயையோ, இவன் வாட்டில் நம்ம ஸ்டேடியமை தூக்கிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு இவ பார்த்திங்கன்னா தெரிச்சு ஓடி வந்துட்டுருக்கா ஒரு ஸ்டேடியம்குள்ளே. அந்த ஸ்டேடியத்தில் அவங்க அப்பா பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணை ட்ரெயின் பண்ணுறாரு, அதாவது ஹீரோனோட அக்கா தான். ஸோ அவங்க பார்த்திங்கன்னா பயங்கரமாக ரெடி ஆகிட்டு இருக்கும்போது இவ வந்து சொல்லிகிட்டு இருக்கா, அப்பா நம்ம கம்பெனிக்கு வந்துட்டு, அதாவது அந்த ஹெச் கம்பெனியில் புதுசாக ஒருத்தவர் வந்திருக்காரு, செகண்டு ஷேர் ஹோல்டராமா. ஸோ அவன் வந்து எல்லா விஷயங்களையும் மாற்ற போகிறதா சொல்கிறான். ஒருவேளை நம்ம ஸ்டேடியமும் பிடுங்கிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு. பைத்திய மாதிரி உளம்பாதடி, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. உங்கள் அக்கா ஃபஸ்ட்டு இந்த காம்படிஷனில் ஜெயிக்கணும், நீ எதையும் சொல்லிகிட்டு இருக்காத அப்படின்னு. ஸோ அந்த அம்மா பார்த்திங்கன்னா அப்படியே பயங்கரமாக ரெடியாகி அந்த காம்படிஷனுக்கு போயிட்டுருக்கு. அதே சமயம் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. இவன் பார்த்திங்கன்னா அந்த பிஏட்ட பேசிகிட்டு இருக்கான். இந்த பிஏ யாருன்னு தெரியுதுங்களா, நம்மளோட டெக் பாய் தான். ஸோ இதிலே நடிச்சிருப்பான் போல். அவன் சொல்லிகிட்டு இருக்கான், சார் நீங்கள் ஒரு முக்கியமான இடத்துக்கு வந்தே ஆகணும், அங்கே வந்து செம்ம ஃபன்னாக இருக்கும் சார் அப்படின்னு. எது, அந்த பாக்ஸிங் தானே? எதுக்கு இந்த கம்பெனி வீணாக அதுக்கெல்லாம் ஸ்பான்சர் பண்ணிகிட்ருக்குன்னு தான் எனக்கு தெரியவே இல்லை. ஃபஸ்ட்டு அதெல்லாம் விற்று நான் வந்துட்டு வேறு லெவலுக்கு கொண்டு வர போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, சார் அந்த ஸ்டேடியத்துக்கு அப்புறம் அந்த பாக்ஸிங்க்கெலாம் நிறைய ஃபேன்ஸ் எல்லாம் இருக்காங்க, நீங்கள் ஒரு டைம் வந்து பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு. சரி நீ சொல்கிறதுனால நான் வரேன், நல்லா இல்லைன்னா அப்புறம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி இவனுமே அந்த மேட்சை பார்க்கறதுக்காக வந்துட்டுருக்கான். இவங்க அக்கா வந்துட்டு அப்படியே புள்ளி மாதிரி பாஞ்சு அடிப்பாங்கன்னு பார்த்தா எலி மாதிரி அடி வாங்கி மண்ணுக்கு விட்டுருக்காங்க. ஸோ ஹீரோ பார்த்திங்கன்னா இதெல்லாம் பார்த்துட்டு தேராதுன்னு அவன் அங்கேருந்து கிளம்பிட்டுருக்கான். ஹீரோயின் பார்த்திங்கன்னா சரி நான் இங்கேருந்து போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவங்க அக்கா சொல்கிறாங்க, இருடி ஏண்டி பாதிலேயே போகிற, இப்போ உங்கள் அக்கா ஜெயிப்பாளா தோப்பாளா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இங்கே பாரு ஆப்போனண்ட் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கா. ஸோ இவன் வந்து டிபெண்ட் மட்டும்தான் பண்ணிகிட்ருக்கா. அதனால் இவன் வந்துட்டு அவளோட மூவ் எல்லாம் மாற்றினா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ட்டு இவ பார்த்திங்கன்னா வந்துட்டுருக்கா. ஸோ முன்னாடி தான் ஹீரோ வந்து வாசலில் நிற்கிறான். அப்போ ஒரு பெரிய போர்டு ஒன்று இருக்குது. அது பார்த்திங்கன்னா லைட்டாக கீழே விழுகிற மாதிரியே அப்படியே ஆடிட்டே இருக்கா. இதை ஹீரோ நோட் பண்ணல. ஸோ ஹீரோயின் பார்த்திங்கன்னா டக்குன்னு இதை பார்த்துடுறா. ஸோ அப்படியே பிடிச்சி நம்ம ஹீரோவை இழுக்க 2 பேரும் பார்த்திங்கன்னா கீழே விழுந்துடுறாங்க. அப்படியே ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்துட்டே இருக்காங்க. ஹீரோ பார்த்திங்கன்னா எம்மாடி ரொம்ப வெயிட்டாக இருக்கு, கொஞ்சம் தள்ளிக்கிறியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் பார்த்திங்கன்னா எந்திரிக்கிறான். ஹீரோயினுக்கு கையிலலாம் அடிபட்டு ரத்தம்லாம் வந்துட்டுருக்கு. ஸோ இந்த ரத்தம் பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோவோட ஷர்ட்லலாம் பட்டுருது. அந்த பிஏ பார்த்திங்கன்னா ஓடி வரான், பஸ்ஸு என்னாச்சு அப்படின்னு. எனக்கு ஒன்றும் ஆகலை, போய் ஷர்ட் மட்டும் எடுத்துகிட்டு வா அப்படின்ட்டு இவன் பார்த்திங்கன்னா முன்னாடி போக ஹீரோயின் வந்துட்டு நோட் பண்ணுறான், இவன் அவன் தானே அப்படின்ட்டு பின்னாடியே கத்திட்டு வந்துட்டுருக்கா. சார் உங்களை நான் காப்பாற்றினேன்ல, அதனால நான் உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் அப்படின்னு. இவன் பார்த்திங்கன்னா காதலையே வாங்க மாட்டான், விறுவிறுன்னு போகிறானா. இவளும் பின்னாடியே வந்துட்டுருக்கா. ஸோ இவன் பார்த்திங்கன்னா சடனாக பிரேக் போட இவளும் அப்படியே பார்க்குறா, ஏன்டா இந்த பிரேக்கு அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது இவன் பார்த்திங்கன்னா அங்கிட்ட பார்க்குறான், இது மென்ஸ் டாய்லெட்டு, என் பின்னாடி வரப்போறியா அப்படின்னு. ஐயோ இது மென்ஸ் டாய்லெட்டு அப்படின்ட்டு இவன் பார்த்திங்கன்னா இந்த சைடு வந்து இவனும் போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் உள்ளே சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கானா. இவன் எலி மாதிரி வெளியே நின்று கத்திக்கிட்டே இருக்கா, உனக்கு இப்போ என்ன பிரச்சனை, என்ன வேணும் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இவளும் பார்த்திங்கன்னா சொல்லிகிட்டு இருக்கா, அதாவது இந்த ஸ்டேடியம் இருக்குல்ல, இந்த ஸ்டேடியம் வந்துட்டு எனக்கு ரொம்பவே பிடிக்கும், இங்கே நடக்கிற அந்த ஈவெண்ட்டெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், பாக்ஸிங்னா என்னோட உயிர் மூச்சு. அது மட்டுமா இங்கே வர ஆடியன்ஸ் எல்லாருமே அவ்வளோ சூப்பராக என்கரேஜ்லாம் பண்ணி அவ்வளோ என்ஜாய் பண்ணுவானுங்க அப்படின்னு. ஓ அப்படியா, சரி ஆனால் இந்த ஸ்டேடியம்னால் எனக்கு என்ன வருமானம் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன், எனக்கு லாபமே கிடையாது.
ஆனால் இந்த இடத்துல நான் பெரிய ஷாப்பிங் மால்லாம் கட்டி விட்டேன்னா எனக்கு பல மடங்கு காசு கிடைக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது இவ கடுப்பாயிட்டிருக்கா. இங்கே பாருங்கள் சார், காசு காசுன்னு அலையாதீங்க. ஒரு வேளை இந்த போர்டு உங்கள் மண்டையில் விழுந்து நீங்கள் கைலாயம் போயிருந்தீங்கன்னா யார்கிட்ட அந்த காசு கொடுத்துருப்பீங்க? ஸோ காசு மட்டுமே எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷன் ஆகிடாது. நான் சொல்கிறது கேளுங்க அப்படின்னு. காசு தாம்மா முக்கியம், சும்மா போமா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவ பார்த்தீங்கன்னா கடுப்பாயிட்டிருக்கா. உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட கருணையே இல்லையா? நான் காப்பாற்றலைன்னா நீ யாரை போய் சேர்ந்துருப்படா அப்படின்ட்டு இவ கத்திக்கிட்டே வந்துட்டுருக்கா. ஆனாலும் இவன் பார்த்தீங்கன்னா கண்டுக்கவே இல்லை. அவனோட பிஏட்ட சொல்லிகிட்டே வந்துட்டுருக்கான், நான் தான் சொன்னேன்ல இங்கே வரதெல்லாம் சுத்த வேஸ்ட்டு, என்னோடய டைம் தான் வேஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னு. சார் ஒரு நிமிஷம் சார், இன்றைக்கி ஏதோ அப்படி ஆயிடுச்சு, அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி உங்களை ஒரு பொண்ணு வந்து காப்பாற்றினால அப்படின்ற மாதிரி சொல்ல வரும்போதே, இங்கே பாரு நான் சொல்கிறத நல்லா கேளு, இன்னி 3 நாளில் இந்த ஸ்டேடியமை வந்துட்டு என்னோடய பேருக்கு மாற்றிடு, அப்படி இல்லைன்னா உனக்கு வேலை கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகும்போது, சார் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, 3 நாளில் எப்படி பண்ண முடியும், ஏன் இந்த அவசரம் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இந்த கம்பெனியோட எக்ஸ் ஜெனரல் மேனேஜர் இருக்கார்ல, அவர் வந்து இந்த கோச்சோட ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காராம். அதுவும் டொனேஷன் அக்ரிமெண்ட்டாக. 15 வருஷம் இந்த ஸ்டேடியத்துக்கு நீ கண்டினியூவாக கோச்சாக இருந்த அப்படின்னா இந்த 15 வருஷம் கம்ப்ளீட் ஆகும்போது இந்த ஸ்டேடியமும் உனக்கு அப்படின்ற மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் எழுதியிருக்காரு. ஸோ அந்த 15 வருஷம் முடியறதுக்கு இன்னி 3 நாள் தான் இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், இதை சீக்கிரம் முடிச்சிரு அப்படின்னு. ஆனால் ஓகே சார், அந்த ஸ்டேடியமை நம்ம கிளைம் பண்ணிக்கலாம், ஆனால் அங்கே நடக்கிற அந்த பாக்ஸிங் எல்லாத்தையுமே நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணலாம்ல. எங்கே பார், அதுக்கு ஒரு 4 ரீசன் இருக்குது அப்படின்னு ஹீரோ வந்து ஒன்று சொல்லிகிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட்டு, எனக்கு வயலன்ஸ்னால் பிடிக்காது. 2வது, அந்த அழகான பெண்கள் நான் நினைக்கிற அளவுக்கு எனக்கு காசெல்லாம் சம்பாதிச்சு கொடுக்க மாட்டாங்க. 3வது, இந்த கேர்ள்ஸ் பாக்ஸிங்கெல்லாம் அந்த அளவுக்கு ஃபேமஸ்லாம் கிடையாது. 4வது, நான் சொல்ல என்னை வேணுக்கூடமே அந்த இடத்துக்கு கூப்பிட்டு போனில்ல, அதனால் அங்கே போன வந்த செலவு எல்லாம் நான் கொடுக்க மாட்டேன், அது எல்லாமே உன்னோட செலவு தான், நீ தான் கொடுக்கணும் அப்படின்ட்டு இவன் பார்த்திங்கன்னா அப்படியே பேசிட்டு போயிட்டுருக்கான். இவனுக்கா செம்ம கடுப்பாயிட்டுருக்கு. சரியான காசு திண்ணியாக இருப்பான் போல், எப்போ பாரு காசுனே இருக்கானே அப்படின்னு. ஸோ அவன் வாட்டில் காரில் ஏறி போக இப்போ தான் பிஏக்கு புரியுது, அடப்பாவி என்னை அம்போன்னு இப்படி நான் ரோட்டில் விட்டுட்டு போயிட்டே, இப்போ நான் எப்படி போவேன் அப்படின்ட்டு புலம்பிகிட்டு இருக்கான். அப்படியே நைட்டு போல் ஹீரோயினோட வீட்டில் காட்டுறாங்க. இவங்க எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஹீரோவோட அந்த நியூஸ் தான் ஓடிட்டுருக்கு. ஸோ அவன் பேட்டி கொடுத்துட்ருக்கான், இந்த மாதிரி நான் ஷாப்பிங் மால்லாம் கட்டி விட போகிறேன், காசெல்லாம் சம்பாதிக்க போகிறேன் அப்படி இப்படின்னு. ஹீரோயின் பார்த்திங்கன்னா கொந்தளிச்சிட்ருக்கா, இந்த நாயை நான் காப்பாற்றினேன், இல்லைன்னா அந்த நாய் மண்டையை போட்டிருக்கோம், கொஞ்சமாவது அந்த மனசாட்சி இருக்கா அவனுக்கு, திரும்பி கூட பார்க்கலையே, எவ்வளோ ஒரு கல் நெஞ்சக்காரன் தெரியுமா அப்படின்லாம் அவள் பொங்கிட்டு இருக்கா. அந்த நேரம் பார்த்திங்கன்னா ஒரு பையன் உள்ளே வந்துட்டுருக்கா, இவங்களோட ரிலேஷன் போல். ஸோ அண்ணான்னு தான் கூப்பிட்றாங்க, அதனால நம்மளும் அண்ணானே வச்சுக்கரலாம். அவன் பார்த்திங்கன்னா ஒரு அக்ரிமெண்ட்டை தூக்கிட்டு வந்துட்டுருக்கான். ஸோ என்னடா இது அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அப்படியே ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக்கை தான் காட்டுறாங்க. அதாவது ஹீரோ பார்த்திங்கன்னா அந்த எக்ஸ் ஜென்ரல் மேனேஜர் இருக்காங்கள, அவங்களோட பேரனை போய் தான் மீட் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே பாரு, உன்னோட தாத்தா வந்து இந்த மாதிரி டொனேஷன் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க, ஸோ நீ வந்துட்டு அதை முடிச்சு கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு. இங்கே பாரு, இது வந்து எங்களோட ஃபேமிலி விஷயம், நீ வந்து ஷேர் மட்டும்தான் வாங்கியிருக்க, ஸோ இதிலலாம் நீ தலையிடாத அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, ஓ அப்படியா, என்னோடய ஷேர் அப்புறம் நான் வாங்கிட்டேன்னா என்ன பண்ணுவீங்க, உங்கள் கம்பெனி திண்டாட்டம் தான் தெரியும்ல, ஒழுங்காக நான் சொன்னதை மட்டும் பண்ணு அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து போகிறான். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்த அண்ணங்காரன் பார்த்திங்கன்னா கேட்டுறான், அதை பற்றி தான் சொல்லிகிட்டு இருக்கான். ஸோ அவன் வந்துட்டு சிஇஓவோ இல்லை சேர்மனோ கிடையாது எந்த ஒரு முடிவுமே எடுக்கிறதுக்கு. அவன் வந்து இந்த வழியாக தான் ஒரு ஆளாக ரஷ் பண்ண முடியும். ஆனால் நீங்கள் 15 வருஷமாக இந்த கோச்சாக மட்டும் இருந்துட்டிங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி எல்லாமே உங்களோட சொந்தமாகிரும், இனி 3 நாள் தானே இருக்குது, ஸோ ஒரு பிரச்சனையும் இருக்காது அப்படின்ற மாதிரிலாம் அவர் சொல்லிட்டுருக்காங்க. ஆனால் இந்த அப்பாவுக்கு பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு உடன்பாடு இல்லை. என்னதான் இருந்தாலும் அது ஒரு டொனேஷன் அக்ரிமெண்ட் தானே, நம்ம வந்து சம்பாதிச்சு கட்டினது இல்லைல்ல அப்படின்ற மாதிரி அவருக்கு தோணிகிட்ருக்கு. அப்படியே மறுநாள் பார்த்திங்கன்னா ஹீரோவை காட்டுறாங்க, நிறைய ரிப்போர்ட்டர்ஸ்லாம் அவனை பிடிச்சி அப்படியே வறுத்தெடுத்துட்ருக்காங்க. ஏன் சார், நாங்கள் கேள்விப்பட்ட நியூஸ் எல்லாம் உண்மையா? நீங்கள் என்னமோ சேர்மன் போஸ்ட்டுக்கு ஏதோ ஆசைப்படுற மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணுற மாதிரி நாங்கள் கேள்விப்பட்டோம் அப்படி இப்படின்ட்டு. அவனால் பார்த்திங்கன்னா அந்த ஆன்சரை வந்து சொல்ல முடியல, ஏன்னா நிறைய பேர் போட்டு அப்படியே முச்சுன்னு முச்சிட்டே இருக்கானுங்க. இந்த பிஏவும் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், சார் வந்து எந்த பதிலும் சொல்ல மாட்டார், கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கன்னு அவனும் சொல்லிகிட்டே இருக்கான், ஆனால் கேட்குற பாடு இல்லை. அந்த நேரம் ஹீரோயின் பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு பலூனு இந்த மாதிரி ஒரு ட்ரேயை தள்ளிட்டு வந்துட்டுருக்கா. டேய் இங்கே பாருங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது எல்லோரும் திரும்பி பார்க்க அப்படியே அந்த ட்ராலியை தள்ளி விட்டுட்டுருக்கா. ஸோ அதில் பார்த்திங்கன்னா எல்லோரும் கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆக ஹீரோயின் பார்த்திங்கன்னா ஹீரோவோட கையை பிடிச்சி அப்படியே ஓடுன்னு ஓடிட்டுருக்கா. எதுக்கு இவ வந்தா, என்ன பண்ணிகிட்ருக்கா ஒன்றும் புரியல. இவன் பார்த்திங்கன்னா டக்குன்னு இவளோட ஸ்கூட்டி எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கா, வா இங்கேருந்து போகலாம் அப்படின்னு. இவன் பார்த்திங்கன்னா அப்படியே பார்க்குறான்,
இவ யாரு? எதுக்கு திடீர்னு வந்து நம்மள கூப்பிட்றா? அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி வேற இவளுக்கு நம்மளுக்கு ஒரு சின்ன வாக்கியால் தகராறு வேற இருக்கே அப்படின்னு. பின்னாடி பார்த்தீங்கன்னா, அந்த ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாரும் வர, "ஆத்தாடி இவங்க நம்மள உரிச்சுருவாய்ங்க" அப்படின்னு. இவன் பார்த்தீங்கன்னா, அந்த வண்டியில ஏறி போயிட்டுருக்கான். ஸோ இவ பார்த்தீங்கன்னா, "டேய் போலீஸ்க்காவது வேற யாருக்காவது கால் பண்ணு" அப்படின்ற மாதிரி சொல்றா. இவனும் அந்த ஃபோன எடுக்க தான் செய்றான். இந்த அம்மாவுக்கு லைசென்ஸ் இருக்கா என்னன்னு தெரில. வண்டிய பார்த்தீங்கன்னா, அப்படியே கவுத்திர்றா. ஸோ 2 பேர் பார்த்தீங்கன்னா, ஒரு புல் தரையில படுத்துட்ருக்காங்க. கீழ ஹீரோவும், மேல ஹீரோயினும். ஸோ இவ பார்த்தீங்கன்னா, "பாத்தியா? உன்ன நான் 2வது டைம் வந்து காப்பாத்திருக்கேன். ஸோ உன்னோட சேவியரே நான் தான்" அப்படின்ற மாரிலாம் சொல்லும்போது, "ஏம்மா இந்த விஷயம் எல்லாமே என் மேல படுத்துறதா சொல்லுவியா? எந்திரிம்மா போனாங்கன்னா கணக்குற" அப்படின்ற மாரி சொல்லும்போது, ஸோ இவ பார்த்தீங்கன்னா, அப்படியே எந்திரிச்சுக்கிறா. "சரி, சரி சாரி. ஆனா நான் உன்கிட்ட ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லணும்னு நெனைக்கிறேன்." "நிறுத்து, நிறுத்து. நீ என்ன சொல்லப் போற அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும். போன டைம் நீ என்ன காப்பாத்துன. அப்போ உன் கையில வேற அடிபட்டுருச்சு. அதுக்கு நான் உன்னை ஹாஸ்பிட்டல் எதுவும் கூட்டு போகல. அதுக்காக தானே வந்த. காசு தானே உனக்கு வேணும்." அப்படின்ற மாரி கேட்கும்போது, "ஏன்டா என்னை பார்த்தா உனக்கு எப்புட்றா தெரியுது? நான் காசுக்காகலாம் ஒன்றும் வரல. நான் வந்து சில விஷயங்கள கேள்விப்பட்டேன். நீங்க வந்துட்டு அந்த பாக்ஸிங்கை வந்துட்டு கைவிட போறீங்களாமே! அதனால தான் நான் வந்து உங்ககிட்ட சொல்லலான்னு நெனச்சேன். ஸோ அத மட்டும் நீங்க செய்யாதீங்க ப்ளீஸ்." அப்படின்ற மாரி இவ பார்த்தீங்கன்னா, அப்படியே பொறுமையா எடுத்து சொல்ல, ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பார்க்குறான். அப்படியே ஹீரோயினுக்கு பக்கத்துல வந்துட்டே இருக்கான். "நான் இந்த விஷயங்கள் எதையுமே மீடியால சொல்லவே இல்ல. அப்புறம் எப்படி உனக்கு இது தெரியும்?" அப்படின்னு. இவளுக்கா, ஐய்யய்யோ! நம்ம மாட்டிக்கிட்டோமா அப்படின்ற மாரி இருக்கு. அதாவது இந்த பாக்ஸிங்கு, இந்த ஸ்போர்ட்ஸ் எல்லாம் அப்படியே எனக்கு ரத்தத்துல ஊறுன மாதிரி. ஸோ நீங்க சொன்னது எனக்கு அப்படியே ஒரு ஞானம் உதயம் மாதிரி தோணுச்சு அப்படின்னு. "ஓ! அப்படியா?" அப்படின்னு. இவன் பார்த்தீங்கன்னா, அப்படியே கைய வைக்கிறான் அந்த மரத்து மேல. "உண்மைய சொல்லு. யார் நீ? நீ யாரு? உனக்கு எப்படி இந்த விஷயங்கள் தெரியும்?" அப்படின்ற மாரி கேட்கும்போது, இவ பார்த்தீங்கன்னா புடிச்சு தள்ளி விட்டுட்டுருக்கா. "ஏன்டா நாயே என்கிட்ட க்ளோஸாவா வந்துட்டுருக்க? எனக்கு குங்ஃபூ, கராத்தா எல்லாமே தெரியும். ஒரு அடி தான் நீ அதோட செத்துருவ." அப்படின்ற மாரி சொல்லும்போது, இவன் பார்த்தீங்கன்னா அப்படியே அங்கேருந்து போயிட்டுருக்கான் எதுவுமே சொல்லாம. இந்த சைடா ஹீரோயினோட அப்பாவ காட்டுறாங்க. இவர் பார்த்தீங்கன்னா, அந்த அண்ணங்காரரு அவங்க 2 பேரும் சைன் பண்ண அந்த அக்ரீமெண்ட் பாண்ட குடுத்துருப்பாரு. ஸோ அத எடுத்துட்டு வந்து அந்த பேரனோட கையிலேயே குடுத்துர்றாங்க. "உங்க தாத்தா வந்து இந்த 15 வருஷமா என்கிட்ட அந்த ஸ்டேடியம குடுத்துருந்தாங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான்ப்பா. ஆனா என்னால பெரிதளவுக்கு வருமானம்லாம் இதுலேருந்து ஈட்டி தர முடியல. ஸோ இத நீங்களே வச்சுக்கங்க." அப்படின்னு ரொம்பவே பெருந்தன்மையா குடுத்துட்டு வந்துர்றாரு. ஆனா வீட்ல பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்கும் ஒரே சோகம். இந்த மனுஷன் இப்படி பண்ணிட்டாரே அப்படின்ட்டு. அப்பதான் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, வெளிய போயிட்டு வீட்டுக்குள்ள வரா. இப்படி உட்காந்தோனே என்ன விஷயம்னு கேட்கும்போது, அவங்க அக்கா எல்லாரும் சொல்றாங்க. "ஏன்பா ஏன்பா இப்படி பண்ணீங்க?" அப்படின்ற மாரி கேட்கும்போது, ஒருத்தவங்க நம்மளுக்கு ஒரு விஷயம் குடுக்குறாங்கன்னா, அத வந்து நம்ம ரொம்ப ஓவராலாம் அட்வான்டேஜ் எடுத்து பண்ணக்கூடாதும்மா. அது என்ன நம்ம காசு போட்டு கட்டுனதா? அவங்களோட சொத்து தானே அப்படின்னு. "அப்பா அந்த சொத்து, அந்த ஸ்டேடியத்துக்கெல்லாம் நான் வந்து பேசலப்பா. ஆனா அந்த பாக்ஸிங்கு, அந்த ஸ்போர்ட்ஸு இது எல்லாத்தையும் நம்ம இழக்க முடியுமா? அதெல்லாம் கரெக்ட்டா நடக்கும். நீ ஒண்ணும் வருத்தப்படாத." அப்படின்ற மாரி அவங்க அப்பா சொல்றாங்க. இந்த சைடு ஹீரோவ காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா, உட்காந்து ஒர்க்கெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது, அந்த பிஏ வந்து சொல்லிட்டு இருக்கான். "சார் இந்த ரிப்போர்ட்டர்ஸ் தொல்ல வர வர தாங்கவே முடியல. ஸோ உங்கள ரொம்ப டிஸ்டர்ப் பண்றானுங்க. அதனால உங்களுக்கு ஒரு பாடி கார்டு தேவைப்படுது. ஸோ அத வந்துட்டு நான் அனௌன்ஸ் பண்ணியிருக்கேன். கூடிய சீக்கிரம் உங்களுக்கு ஒரு நல்ல பாடி கார்டு வருவாங்க." அப்படின்ற மாரிலாம் சொல்லிட்டு அப்படியே எட்டி பார்க்குறான். அந்த சிஸ்டம்ல ஹீரோயினோட அப்பா, அப்புறம் அவங்க அக்காவ பத்தி தான் நியூஸ் எல்லாம் பார்த்துருக்கான். சரி நம்மளும் 2 பிட்ட சேர்த்து போடலாமே அப்படின்னு இவனும் சொல்லிட்டு இருக்கான். "சார் நீங்க ஒரு நியூஸ் கேள்விப்பட்டீங்களா? ஹீரோயினோட அக்கா இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு ஒரு மேட்ச ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இந்த பொண்ண நம்ம இப்படியே வச்சுட்ருந்தோம் அப்படின்னா, நம்மளோட கம்பெனி பெரிதளவு ஹிட் ஆகும்." அப்படின்னு இவன் பார்த்தீங்கன்னா, எக்கச்சக்க பிட்டெல்லாம் போட்டுட்ருக்கான். "அப்படியா சொல்ற? சரி யோசிக்கலாம்." அப்படின்ற மாரி ஹீரோ சொல்றான். இந்த சைடு ஹீரோயினா அவங்க அக்கா எல்லாத்தையுமே காட்டுறாங்க. ஹீரோயினுக்கு மொத்தம் 3 அக்கா. ஸோ எல்லாரும் ரொம்ப சோகமா உட்காந்துட்டு இருக்கும்போது, அந்த அண்ணா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. "அந்த ஹீரோ பையனுக்கு பாடி கார்ட்லாம் தேவைப்படுறாங்களாம்ப்பா. அதனால உங்க 3 பேத்துல யாராவது ஒரு ஆள் அவனுக்கு பாடி கார்டா போயிருங்க. அவனோட இருந்துட்டு அவன் என்ன பண்ணுறான், ஏது பண்ணுறான் அப்படின்ற விஷயங்கள இங்கே பாஸ் பண்ணா, நம்மளும் அதுக்கு தகுந்தாப்புல சின்ன சின்ன மூவெல்லாம் பண்ணி எப்படியாவது அந்த ஸ்டேடியமை கைப்பற்றிடலாம். என்ன சொல்கிறீங்க?" அப்படின்னு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, "நான் போகிறேன்." அப்படின்ற மாதிரி சொல்கிறா. அவங்க அக்கா வேகமா, "நீ இணையத்தினோன்னு வாண்டு சரியான எமோஷனல் இடியட்டு. அழுதினா ஒரு 10 நாளுக்கு உட்காந்து அழு அழுன்னு அழுதுட்ருப்பேன். நீ வந்து காடா போறியா?" அப்படின்னு. "இல்ல, இல்ல நான் போறேன். என்ன ட்ரெயின் பண்ணுங்க." அப்படின்னு பயங்கரமா இவள பார்த்தீங்கன்னா, ஜிம்ல வச்சு ட்ரெயின் எல்லாம் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ மறுநாள் அந்த பாடி கார்ட் செலெக்ஷன் நடந்துட்டுருக்கு. எல்லாருமே பசங்க. நம்ம ஹீரோயின் மட்டும் பொண்ணு. ஹீரோ பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையும் அப்படியே பார்த்துட்டே இருக்கான். ஹீரோயின பார்த்துட்டு, "இந்த சுண்டலி எதுக்கு நம்மள சுத்தி சுத்தி வந்துட்டுருக்கு? சரியில்லையே." அப்படின்ற மாரி பார்க்குறான். "ஏன்டா எனக்கு பாடி கார்டு தேவைதானா? அவசியம் தேவை." அப்படின்ற மாரி பிஏ சொல்லும்போது, "சரிப்பா
உங்கள் எல்லாத்துக்குமே நான் ஒரு 3 நிமிஷம் வந்து டைம் கொடுக்குறேன். அதில் நீங்கள் பெஸ்ட்டான ஒரு பாடி கார்டு என்னோடய சேஃப்டிக்கு நீங்கள் ப்ராமிஸ் பண்ணுவீங்க அப்படின்ற விஷயங்களை மட்டும் நீங்கள் ப்ரூவ் பண்ணுங்கள். நான் உங்களை சேர்த்துக்கிறேன் அப்படின்னு. அப்போ அந்த கூட்டத்துலேருந்து ஒருத்தன் பார்த்தீங்கன்னா கத்தி எடுத்துகிட்டு வந்து ஹீரோவை சொருக வர மாதிரி வந்துட்டுருக்கான். உடனே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா உள்ளே புகுந்து அவனை அடி வெளுத்தெடுத்துட்டு இருக்கா. ஹீரோனா அப்படியே ஷாக்காக பார்த்துட்ருக்கா. ஸோ ஒரு கையில் நம்ம ஹீரோவை வேற அவள் ஹோல்ட் பண்ணி வச்சிட்ருக்கா. அப்படியே நேருக்கு நேராக ரொம்ப க்ளோஸ்அப்பில் பார்த்துட்ருக்காங்களா. ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்படியே பவ்யமாக பார்க்குறான். யார் தாண்டி நீ, என்னடி என்னெல்லாம் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த கத்தியை வச்சுருக்கவன் திரும்பவும் அட்டாக் பண்ண வேற. அவள் பார்த்தீங்கன்னா தூக்கி போட்டு பொலன்னு பழுக்கிறா. ஐயோ அம்மா என்னை விட்டு சாகடிச்சிடாத, என்ன இவன் தான் வேலைக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணான் அப்படின்னு கத்துறான். ஸோ அப்போ தான் தெரியுது ஹீரோ தான் இந்த பையனை அப்பாயின்மெண்ட் பண்ணி இந்த மாதிரி டெஸ்ட்டெல்லாம் பண்ணியிருந்திருப்பான் போல். இதுக்கப்புறம் ஹீரோனை நிற்க வச்சு சொல்லிகிட்டு இருக்கான், இங்கே பாரு என்கிட்ட நிறைய ரூல்ஸ் எல்லாம் இருக்குது. அது எல்லாத்துக்கும் ஓகேனா நீ நாளைக்கு வந்து ஜாயின் பண்ணிக்க. ஃபஸ்ட்டு என்னை நீ டச் பண்ணவே கூடாது. என்கிட்டேருந்து ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். நீ ப்ராப்பராக இருக்கணும், நீட்டாக இருக்கணும், டைமுக்கு வரணும், எப்போவுமே உன் ஃபோன் ஆனில் இருக்கணும். நான் எப்போ ஃபோன் பண்ணாலும் நீ வந்துட்டு கால் அட்டன் பண்ணணும். ஸோ இதெல்லாம் என்னோடய கண்டிஷன்ஸ். உனக்கு ஓகேனா நாளைக்கு வந்து ஜாயின் பண்ணிக்க. எனக்கு எல்லாம் ஓகே, நாளைக்கு வர முடியாது, நாளான்னைக்கு நான் வந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்படியே பார்க்குறான், இங்கே யார் பாஸ், நானா நீயா அப்படின்னு. இதுக்கப்புறம் ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு டாக்டரை மீட் பண்ணி பேசிகிட்டு இருக்கான். இவனுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு பிரச்சனை இருக்குது. அதாவது ஹாப்பி சேடு இது ரெண்டையுமே அவனால் ஃபீல் பண்ண முடியாது, எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாது. ஸோ இதுக்கப்புறம் உங்களோட ட்ரீட்மெண்ட்டுக்கு நான் வரதா இல்லை. இவ்வளோ நாள் வந்தேன், என்னோடய உடம்புல எந்த ஒரு மாற்றமே இல்லை. ஸோ இங்கே இதை ஸ்டாப் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இவரும் எவ்வளவோ எடுத்து சொல்கிறாங்க, போக போதாப்பா அது வந்துட்டு தூண்டப்படும் அப்படின்னு. இந்த தூண்டலே எனக்கு வேணாம் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிடுறான். ஸோ இந்த விஷயங்களை டாக்டர் பார்த்தீங்கன்னா ஹீரோன்ட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பேஷண்ட் வந்துட்டு வேணான்னு சொல்லிட்டாங்க, ஸோ நீ இதுக்கப்புறம் வர வேணாம் அப்படின்னு. எதுக்கு ஹீரோன்ட்ட சொல்லணும்? இவன் என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தா, அதாவது ஒருத்தவங்களுக்கு ஒரு விஷயத்த தன்மையாக புரிய வைப்பாங்கல்ல, அந்த வேலையை தான் ஹீரோயின் பார்த்துட்ருக்கா. இதுக்கப்புறம் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒரு ரூமில் தான் உட்காந்துருக்காங்க. அவங்களுக்கு இந்த வியர் கிளாஸ் மாதிரிலாம் மாட்டி விட்ருக்காங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா சிரிப்புனா என்ன, கோவம்னா என்ன அப்படின்னு தன்மையாக எடுத்து சொல்லிகிட்டு இருக்கா. ஹீரோட மைண்டில் இவனுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு நின்று பேசுகிற மாதிரி இருக்குது. ஆனால் ஹீரோயினோட ஃபேஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே பிளர்ராக இருக்குது. இவன் சில விஷயங்களை சொல்லிகிட்டு இருக்கா, இவளோட சைடு ஸ்டோரியை. அதாவது இவங்க அம்மா இறந்து போனப்போ கூட இவன் வந்து அழுகவே இல்லையா. இவங்க சொந்தக்காரங்க எல்லாருமே சொன்னாங்களாம், இவன் ஏன் இவ்வளோ ஸ்டெபனாக இருக்கா, அவங்க அம்மா செத்து போய் கிடக்காங்க, ஆனாலுமே அவள் அழுகாமல் இருக்கா, என்ன தான் பொண்ணு அப்படி இப்படின்னு. ஆனால் அவங்க இறந்து போனதுக்கு அப்புறமா இப்போ வரைக்கும் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன் அப்படின்றத எனக்கு தான் தெரியும். நிறைய பேர் அவங்களோட துக்கம், சோகம் எல்லாத்தையுமே வெளியே காமிக்க மாட்டாங்க, உள்ளுக்குள்ளேயே வச்சுருப்பாங்க. ஸோ இதில் நிறைய வகைகள் இருக்குது. அதை எல்லாத்தையுமே நம்ம தான் புரிஞ்சுக்கணும், நம்ம தான் அனலைஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்கும்போதே இவங்களோட அந்த விஆர் கிளாஸில் ஏதோ ஒரு டெக்னிக்கல் இஷ்யூ வருது. ஸோ அப்படியே கிர்ன்னு ஒரு சத்தம் கேட்குதா, 2 பேரும் பயந்தே போயிடுறாங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஐயோ உனக்கு என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, உனக்கு என்னாச்சு, நீ எதுவும் பயந்துட்டியா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, பயம்னா என்ன அப்படின்ற மாதிரி அவன் கேட்குறான். சரிதான், உங்ககிட்ட கேட்டது ஏன் தப்பு தான் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் பார்த்தீங்கன்னா நினச்சிக்கிறா. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்துட்டு வெளியே வந்துட்டுருக்கா, நல்ல மழை பெய்யுது. அந்த பெய்ய பார்த்தீங்கன்னா நான் போயிட்டு கார் எடுத்துகிட்டு வரேன்னு போயிடுறான். இவனுக்கு முன்னாடி தான் ஹீரோயின் வந்துட்டு கொடையை பிடிச்சிட்டு அப்படியே பாட்டு கேட்டு போயிட்டுருக்கா. ஆனால் ஹீரோ வந்துட்டு கவனிக்கலை. தனக்கு வந்து இந்த சிரிப்புனா என்ன, சோகம்னா என்ன அப்படின்றத தன்மையாக எடுத்து சொல்கிற பொண்ணு வந்து ஹீரோயின் அப்படின்ற விஷயங்கள் இவனுக்கு இப்போதைக்கு தெரியல. இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல பாட்டெல்லாம் கேட்டுட்டு முன்னாடி இருக்கிற கம்பத்தில் போய் அப்படியே டங்குன்னு முட்டிகிட்டு இருக்கா. ஆனால் அவளுக்கு அதை வலிக்கலை. பின்னாடி நின்றுட்டு இருக்க ஹீரோட மண்டையில் வலிக்குது. அவன் பார்த்தீங்கன்னா அப்படியே பார்க்குறான், என்னடா இது, நம்மளுக்கு முன்னாடி ஒன்றுமே இல்லை, எதுக்கு நம்மளுக்கு வலிக்குது அப்படின்னு. அந்த இடத்துக்கு பிஏ வந்துடுறான். சார் என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இல்லைடா நான் இதுலேயே மோதின மாதிரி இருந்துச்சு. மோதின மாதிரி இருக்கா? இங்கே முன்னாடி ஒன்றுமே இல்லையே, நீங்களும் அசைவே இல்லையே, அப்புறம் எப்படி? ஆமாம், ஆனால் எனக்கு வலிக்குதே அப்படின்ற மாதிரி இவன் புலம்பிகிட்ருக்கான். முன்னாடி பார்த்தீங்கன்னா ஹீரோயின் போயிட்டுருக்கா. ஸோ இந்த இடத்துல இந்த எபிசோடு முடியுது. ஹீரோவுக்கு எதுக்கு வந்துட்டு வலிக்குது, ஹீரோயின் தானே மோதுனா, ஹீரோக்கு ஏன் வலிக்குது அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம அடுத்தடுத்த எபிசோட்ஸ் எல்லாம் பார்க்கலாம். அடுத்த எபிசோட்லாம் வேறு லெவல் ஃபன் இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.